உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா ரகசிய இடத்தில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். மத்திய அரசு வட்டாரங்கள் தரப்பில் என்ன மாதிரியான தகவல் வெளியாகி இருக்கு ரமேஷ்? வங்கதேசத்தை விட்டு வெளியேறி இந்தியா வந்து வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவும் அவரது சகோதரி ஷேக் ரெஹானாவும் இந்தியாவிலேயே மிகவும் ரகசியமான பாதுகாப்பான ஒரு இடத்தில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. வங்கதேசத்தில் ஏற்பட்ட உள்நாட்டு கிளர்ச்சியை தொடர்ந்து தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா வங்கதேசத்தை விட்டு வெளியேறினார். வங்கதேச விமானப்படைக்கு சொந்தமான C-130J என்ற விமானத்தின் மூலமாக அவர் தனது சகோதரி ஷேக் ரெஹானாவுடன் இந்தியாவில் உள்ள திரிபுரா மாநிலம் அகர்தலாவின் வழியாக காசியாபாத்தில் இருக்கக்கூடிய ஹிண்டன் விமானப்படை விமானத்தளத்தில் நேற்று மாலை அவரது விமானம் தரையிறங்கியது. அவர் இங்கிலாந்து நாட்டில் அரசியல் அடைக்கலம் புக இருப்பதாகவும் இது தொடர்பாக அந்நாட்டு அரசிடம் கோரிக்கையை வைத்திருப்பதாகவும் கூறப்பட்டது. ஆனால் தற்போது வரை அவருக்கு முறைப்படி இன்னும் ராஜாங்க ரீதியிலான அனுமதி கிடைக்காததால் அவர் இங்கிலாந்து புறப்படாமல் தொடர்ந்து ஹிண்டன் விமானப்படை விமானத்தளத்திலேயே இந்தியாவிலேயே தங்கியிருந்தார். இந்த நிலையில் தான் அவர் நேற்று பயணம் செய்து வந்த வங்கதேச விமானப்படைக்கு சொந்தமான விமானம் C-130J இன்று காலை ஹிண்டன் விமானத்தடை தளத்திலிருந்து புறப்பட்டு மீண்டும் வங்கதேசத்திற்கே திரும்பி சென்றது. ஏனென்றால் அந்த விமானம் வங்கதேச விமானப்படைக்கு சொந்தமான விமானம். அதில் பாதுகாப்புக்காக 7 ராணுவ வீரர்களும் உடன் வந்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் ஷேக் ஹசீனா தொடர்ந்து இந்தியாவிலேயே தங்கியிருப்பதால் அந்த விமானமானது மீண்டும் வங்கதேசத்திற்கே புறப்பட்டு சென்றது. இந்த சூழ்நிலையில் ஷேக் ஹசீனாவும் அவரது சகோதரி ஷேக் ரெஹானாவும் அரசியல் அனுமதிக்காக காத்திருப்பதால் இன்னும் 48 மணி நேரத்திலிருந்து 72 மணி நேரம் வரை இந்தியாவிலேயே தங்கியிருப்பார்கள் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அவர் இங்கிலாந்து நாட்டிடமும் அரசியல் அடைக்கலம் கேட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதே போல ஐக்கிய அரபு அமீரகத்திடமும் அரசியல் அடைக்கலம் கேட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. 2 நாடுகளிலும் அவர் குடியேற விரும்புகிறார். 2 நாட்டில் எங்கிருந்து அவருக்கு கிரீன் சிக்னல் கிடைக்கிறதோ அதன் பிறகு அவர் அந்த நாட்டுக்கு புறப்பட்டு செல்வார். அதுவரை அவர் இந்தியாவிலேயே தங்கியிருக்க வேண்டும். அதற்கு இன்னும் சில நாட்கள் கூட ஆகலாம். எனவே அந்த அடிப்படையில் அவர் இந்தியாவிலேயே மத்திய அரசின் உதவியுடன் மிக மிக ரகசியமான அதே போல பாதுகாப்பான அறிவிக்கப்படாத ஒரு இடத்தில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஷேக் ஹசீனா இந்தியாவில் அடைக்கலம் புகுவது இது ஒன்றும் புதிதல்ல. ஏற்கனவே அவரது தந்தை முஜிபுர் ரஹ்மான் 1975ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட போது அவரும் அவரது குடும்பமும் டெல்லியில் தஞ்சமடைந்திருந்தார்கள். சுமார் 6 ஆண்டுகள் அவர் இந்தியாவில் தான் தங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் வங்கதேசத்தில் நுழைவதற்கே கூட தடை விதிக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு அரசியல் சூழ்நிலையை மாறிய பிறகுதான் அவர் மீண்டும் இந்தியாவிலிருந்து புறப்பட்டு வங்கதேசத்திற்கு சென்றிருந்தார். அந்த அடிப்படையில் தற்போது அவருக்கு மீண்டும் இந்தியா அடைக்கலமும் உதவிக்கரமும் நீட்டி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இங்கிலாந்து அல்லது ஐக்கிய அரபு அமீரகம் அல்லது வேறு ஏதேனும் ஒரு ஐரோப்பிய நாடு இவை ஏற்றிலிருந்து அவருக்கு கிரீன் சிக்னல் கிடைக்கும் வரை அவர் இந்தியாவிலேயே தங்கியிருப்பார் என்று கூறப்படுகின்றது. அதற்கு 3 நாட்களும் ஆகலாம், 4 நாட்களும் ஆகலாம், அல்லது 1 வாரம் வரை ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுவரை அவருக்கு தேவையான அந்த வசதிகள் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர் மிக பாதுகாப்பான ரகசியமான ஒரு இடத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.